அவர் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஏன் அன்பா இருக்கிறாரு, ஏன் என்ன ரொம்ப பிடிக்குது தெரியாது, காரணமே இல்ல. அது பேர் தான் கிருபை. இன்னைக்கெல்லாம் உட்காந்து நீங்க யோசிச்சீங்கன்னா கூட நம்மளோட நல்ல ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மளோட அழகா, நம்மளோட கலரா, நம்மளோட நல்லா ட்ரெஸ் பண்றவங்க, தங்களை நல்லா பிரசன்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறோம், உங்களை என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதுக்கு? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்படின்னா அவருடைய கிருபையை இந்த உலகத்துக்கு நம்ம மூலமா காண்பிக்கணும், அவருடைய அன்பை நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும், அவருடைய வல்லமையை நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு நம்ம மூலமா காண்பிக்கணும். நம்மளை ஆசீர்வதிச்சு ஒண்ணு இல்லாத நம்மளை எடுத்து, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை எடுத்து, அவருடைய ரத்தத்தினால நம்மளை நல்லா கழுவி சுத்தமாக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மையை நமக்குள்ள வச்சு நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை காண்பிக்கிறதுக்காக அவர் எல்லாருக்கும் என்ன பண்றாரு அந்த மாதிரி.